தொழிலதிபர் ஆல்பர்டே அவதூறு பரப்பியதாக கூறி பிரதமரின் முன்னாள் மூத்த அரசியல் செயலாளர் டத்துஸ்ரீ ஷம்சுல் இஸ்கண்டார் மொஹமட் அகீன் போலீஸ் புகார் செய்துள்ளார். சபா அரசியல்வாதிகளை ரகசியமாக வீடியோவில் பதிவு செய்த டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தான் உத்தரவிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது தொடர்பில் அப்புகார் செய்யப்பட்டது. அடிப்படையற்ற அக்குற்றச்சாட்டு பிரதமர் மற்றும் மடானி அரசாங்கத்தின் மீது களங்கம் கற்பிக்கும் தீய நோக்கத்தை கொண்டதென ஷம்சுல் அப்புகாரில் கூறினார். இதனிடையே ஷம்சுல் இஸ்கண்டாரின் பினாமியாக தாம் செயல்பட்டு வருவதாக எழுந்துள்ள பரபரப்பு புகாரை ஒரு மாது திட்டவட்டமாக மறுத்துள்ளார். ஆல்பர்டேயின் அக்குற்றச்சாட்டு அடிப்படையற்றது, அது வெறும் அவதூறு என சோஃபியா ரினி புயோங் வீடியோ வாயிலாக வலியுறுத்தினார். ஷம்சுலும் முன்னதாக அக்குற்றச்சாட்டை மறுத்திருந்தார். தாம் யாரையும் பினாமியாக நியமிக்கவில்லை என்றும் இந்த குற்றச்சாட்டு உண்மையான பிரச்சனையில் இருந்து கவனத்தை திருப்பும் முயற்சி மட்டுமே என அவர் தெரிவித்தார். இந்த ஆல்பர்டே என்பவர் சபாவில் சுரங்க ஊழல் நடப்பதாக எழுந்த குற்றச்சாட்டுகளின் பின்னால் இருப்பவராவார். லஞ்சம் கொடுத்ததன் பேரில் 2 குற்றச்சாட்டுகளில் அவர் விசாரிக்கப்பட்டு வருகிறார். முன்னதாக அவர் பதிவு செய்த வீடியோவில் பெண் ஒருவர் தாம் தான் ஷம்சுலின் பினாமி என கூறுவது தெரிந்தது. கனிமவள சுரங்க உரிமம் தொடர்பில் சபா அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோருடன் பேசுவதை வீடியோவில் பதிவு செய்ய ஆல்பர்டேக்கு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் பச்சை கொடி காட்டியதாகவும் அப்பெண் கூறிக்கொண்டிருந்தார். ஷம்சுலுக்கு சொந்தமான சொத்துடைமைகளை மாற்றி அமைத்தது உட்பட அந்த PKR தலைவருக்கு 6,29,000 ரிங்கெட் வரையில் வாரி இறைத்ததாகவும் ஆல்பர்டே கூறி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தம்மை சுற்றி எழுந்துள்ள பல்வேறு புகார்கள் தொடர்பில் சில நாட்களுக்கு முன்னர் தான் ஷம்சுல் அன்வாரின் அரசியல் செயலாளர் பொறுப்பில் இருந்து விலகினார். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால் மாவு.